கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், பாதிப்புகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர் அந்த அறிக்கையில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, குறிப்பாக தமிழகத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரக்கூடிய இந்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயல் எதிரொலியாக டெல்டா மாவட்டங்களில், அதே போல பல்வேறு மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் முழுமையாக கண்டு கொள்ளாத உரிய நிவாரணம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தனது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இதில் கடந்த 1 வார காலமாகவே பருவமழை மற்றும் பெஞ்சல் புயல் ஏற்பட்ட கனமழைக்கு காரணமாக தமிழகத்தில் டெல்டா மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இயல்பு வாழ்க்கை பெரிதளவு முடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அதாவது சம்போ மற்றும் கல்லடி பயிர்கள் சுமார் 12 லட்சம் ஏக்கர் அதாவது பயிர்களானது நாசமாயிருக்கக்கூடிய நிலையில் இந்த புயல் காரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1 லட்சம் ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி திமுக அரசு பயிர் காப்பீட்டு தொகை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீடு நிவாரணங்கள் அதாவது ஹெக்டருக்கு பயிர் காப்பீட்டு தொகையாக வழங்க 94,000 ரூபாய் கிடைக்க போதவில்லை என்றும், மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக மழை பெய்து பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அரசு நிவாரண ஏக்கர் ஒன்றுக்கு 34,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க நான் வலியுறுத்தினேன் என்றும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஹெக்டர் ஒன்றுக்கு 17,000 அறிவிக்க நிவாரணம் தொகையை கூட வழங்க வேண்டும் என்றும், குறைந்தது 13,500 ரூபாயை மட்டுமாவது இந்த தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த பெஞ்சல் புயல் காரணமாக அதாவது டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக இந்த பயிர் சாகுபடி மற்றும் நெல் உள்ளிட்ட பயிர்களின் மீது முழுமையாக இந்த நீரில் மூழ்கி சேதமாயிருக்கிறது. அதாவது பல லட்சம் ஏக்கர் மதிப்பீட்டிலான விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் இந்த தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணவேணி. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.